Hi friends, welcome to ECT Creations. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பினான்ஸில் போயிட்டு எப்படி TRC20 அட்ரஸ் உடைய ரிசீவ் அட்ரஸ் எப்படி நம்ம காப்பி பண்ணிட்டு வர்றதுன்றதை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம பினான்ஸ் டவுன்லோட் பண்ணி வெரிஃபை எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பினான்ஸ் ஆப்பை டவுன்லோட் பினான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே போர்ட்ஃபோலியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா சர்ச் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கும். ஒரு சிலர் முன்ன பின்ன இது எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மேலே இருக்கும். இந்த மாதிரி சர்ச் பட்டன் எங்கே இருக்குன்னு செக் பண்ணுங்கள். இந்த போர்ட்ஃபோலியோவில் வந்துட்டு அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண முடியும். ஆல்ரெடி நான் TRXலாம் வச்சுருக்கிறதால எனக்கு இங்கே இருக்குது, இல்லைனா உங்களுக்கு மேலே இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா TRX அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணணும். இதில் ட்ரான் கீழே பாருங்கள் TRXன்னு போட்டிருக்கு. அந்த சிம்பிள் பாருங்கள் ஃபுல் ரெட்டாக இருக்குது, உள்ளே வந்து ஒயிட்டில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறத கொடுங்க. இதில் டெபாசிட் கிரிப்டோ அதை கொடுத்திங்கன்னா தான் ரிசீவ் அட்ரஸ் எடுக்க முடியும். இதில் வந்து சூஸ் நெட்வொர்க்னு ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். அதில் ட்ரான் TRC20ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே காப்பி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த காப்பியை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்டு ஷேர்னு கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பிக்கலாம். ஃபஸ்ட் நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது சேவ் அண்டு ஷேர்னு டச் பண்ணேன்னா நம்ம எதுலெல்லாம் இதை சென்ட் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷன் எல்லாமே கீழே ஷோ ஆகும். நான் வாட்ஸ்அப்னு கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் நான் எனக்கே செல்ஃபாக அனுப்பிக்கிறேன். நான் ஏன் பர்டிகுலராக TRC20 அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நெட்வொர்க்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கு BEP20 அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் BEP20யோட காப்பி பண்ணி அனுப்பணும். ட்ரஸ்ட் வாலெட் அந்த மாதிரிலாம் அனுப்புகிறாங்கன்னா அது BEP20 இருக்கும். இதே பினான்ஸ்லேருந்து அனுப்புகிறேன், நான் TRC20 அனுப்புகிறேன்னாங்கன்னா இந்த அட்ரஸ் தான் நம்ம காப்பி பண்ணணும். ஒரு வித்தியாசம் வந்து நெட்வொர்க் வந்து சேஞ்ச் ஆகும். நெட்வொர்க் வந்து நம்ம கரெக்டாக BEP20 அனுப்புகிறாங்கன்னா நம்ம BEP20யோட ரிசீவ் அட்ரஸ் அனுப்பணும். TRC அனுப்புகிறாங்கன்னா நம்ம TRCயோட ரிசீவ் அட்ரஸ் அனுப்பணும். இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.